இப்படி ஒரு கோயில் சென்னையில் இருக்குன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த கோயில் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த பெரிய விநாயகரையும் பெரிய முருகப்பெருமானையும் பார்க்குறதுக்கு தான் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 100 வருட பழமையான கோவில். அங்கே வந்து பல்லாண்டியம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மன் மட்டும் அந்த அம்மனும் அங்கே கோயிலுக்குள்ளே உள்ள சில சாமி சிலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விநாயகரும் முருகப்பெருமான் சிலையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த முருகப்பெருமானை பார்க்குறதுக்காகவே வந்து ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து போயிட்டுருக்காங்க. பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக ஒரு 100 அடிக்கு மேலே உயரத்தில் இருப்பார். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக சிவன் சன்னதி வேறு வச்சுருக்காங்களா. சிவபெருமான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பார். அவர் தலைக்கு மேலே ஒரு கூடாரம் மாதிரி கட்டியிருக்காங்களா. அது ஃபுல்லாகவே உத்ராட்ச கொட்டையால் கட்டினது. பார்க்க அவ்வளோ ஒரு பிரமிப்பாக அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். உட்கார கூட இடம் இருக்காது, அவ்வளோ இருக்கும். நடராஜ பெருமானுக்கு கூட உத்திராட்ச கொட்டையால் ஆன மாலை போட்டிருப்பாங்க. அது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். மீனாட்சியிலேருந்து ஐயப்பன்லேருந்து ஆஞ்சநேயர்லேருந்து பெருமாள்லேருந்து இல்லாத கடவுளே இருக்க மாட்டாங்க இந்த கோயிலில். அவ்வளோ கடவுள்கள், அப்புறம் முனிவர்கள், சித்தர்கள், அவ்வளோ சிலைகள் இருக்கும். போயிட்டு வந்தாலே இப்படி ஒரு மாதிரி நமக்கு பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். பார்த்துக்கோங்க. நார்மல் டேஸில் போனீங்கன்னா அவ்வளோவா கூட்டமே இருக்காது. நம்ம மட்டும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே அங்கே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாமே வந்து மரங்கள்லாம் இருக்குமா, பயங்கரமாக காற்றடிச்சுக்கிட்டே இருக்கும். அது நமக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியாக நிம்மதியாக இருக்கும். ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த கோயிலில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேமரா, ஃபோன் எதுவுமே வச்சு வீடியோ எடுக்கக்கூடாதான். ஆக்சுவலான வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் என்கிட்டயே சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு வந்துட்டோன்னே எங்கள் பாப்பா பக்கத்து வீட்டில் ஓடி ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டா. சரி, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்குறக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.